இவங்களுக்கு குபேர வாசல் திறவுகோல், ரகசிய எண், அதிர்ஷ்ட எண் அப்படின்னு ஏதாவது இருக்கா? கண்டிப்பா இருக்குமா. என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, ஒவ்வொரு எண்ல பொறக்கிறவங்களுக்கும் ஒரு அதிர்ஷ்ட வைப்ரேஷன்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு அதிர்வு தான். எண்கள் வந்து எங்கெங்க வேறுபடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அதிர்வுகள வச்சு தான் வேறுபடும். 1ஆம் நம்பர்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த அதிர்வலைகளோட ஒத்துப்போற ஒரு அதிர்ஷ்ட அதிர்வலைகள் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னாக்க, இவங்களால ஆப்ஷன் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல். இப்போ மொபைல் ஃபோன் நம்பர் இருக்கு. ஒரு விஷயமா நம்ம வெளியூர் போ வேண்டிய சூழல் இருக்கு. இவங்க ஒரு முக்கியமான ஒரு டெசிஷன் எடுத்து அதை செயலாக்க வேண்டியிருக்கு. ஒரு பேங்க்ல வந்து ஓப்பன் பண்ண வேண்டிய அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண வேண்டிய சூழல் இருக்கு. ஸோ இந்த மாரி இருக்கும்போது தேதிய கவனிக்கணும். அதேமாரி தேதி, மாத, வருஷம் கூட்டு எண்ணையும் கவனிக்கணும். இந்த 2 நம்பரும் பார்த்தீங்கன்னாக்க, அதிர்ஷ்ட எண்ணிக்கை இவங்களுக்கு எது நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, 1ஆம் நம்பர்காரங்களுக்கு 1 எண்ணே சிறப்பா இருக்கும். டோட்டல் நம்பர் 1. அதே மாரி 5 எண்ணும் சிறப்பா இருக்கும். அதே மாரி 9ஆம் எண்ணும் சிறப்பா இருக்கும். இந்த 3 எண்களையும் அவங்க தாராளமா உபயோகிக்கலாம். இதில வந்து நீங்க பார்த்தீங்கன்னாக்க, 8ஆம் நம்பர் இருக்கு பார்த்தீங்களா? தேதி, மாத, வருஷம் கூட்டு எண் 8, தேதி எண் 8 வந்து இவங்க அவாய்ட் பண்ணிறணும். தெரிஞ்சோ தெரியாமலோ இவங்க ஆப்ஷன்ல வரும்போது இவங்க கவனமா இருக்கணும். அதுவா அமையும் சில சமயங்கள்ல. இப்ப ஆதார் நம்பர்லாம் இருக்குது. அதுவா அமையக்கூடியது. யாரோ ஒருத்தர் டிக்கெட் போட்டு குடுப்பாங்க. அந்த டிக்கெட்ல நம்பர் வரும். அதெல்லாம் வந்து அதுவா அமையக்கூடியது. நம்ம அத பத்தி அலட்டிக்க வேண்டியதில்ல. நம்ம ஆமா பிரச்சனை இல்ல. நமக்கு ஆப்ஷன் குடுக்கப்பட்டு, நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வரும்போது, நீங்க 8ஆம் நம்பர தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க பண்ணிட்டீங்கன்னாக்க, அந்த துரதிர்ஷ்டம் ரொம்ப நாளைக்கு தொடரும்.